அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. டபுள் பன் மோட்ரு செக் பண்ணும்போது உம்முன்னு இறையுது, சுற்றி விட்டாலும் ஓட மாட்டுக்கு, புஷ்ஷு போயிருக்கு. அதை கழட்டிட்டு பழைய புஷ்ஷை கழட்டிட்டு மிக்ஸி ஜார் புஷ்ஷை எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி மாட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதோட டிடிஎஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்கோம். செக் பண்ணும்போது பார்த்தோம்னா உம்முன்னு இறையுது, சுற்றி விட்டாலும் ஓட மாட்டுக்கு. இப்போ இதை தான் கழட்டி பார்க்கணும். இந்த ரொட்டேட் நாப்பை கழட்டிட்டு அடுத்து அந்த பேக்டரை கழட்டிக்கிடுவோம். அதை அப்படி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தண்ணி அந்த நாப்பை தண்ணி கழட்டிக்கிடணும். கழட்டிட்டு வர கழட்டி எடுத்துகிட்டு அடுத்தாப்புல அதை ப்ரெஸ்ஸை வச்சு க்ளீன் பண்ணிக்கிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து பழைய கண்டென்சரை லீடை கழட்டி விட்டு புது கண்டென்சர் வேறு கண்டென்சர் வச்சு செக் பண்ணி பார்க்கோம். அதுக்கு வேறு கண்டென்சரை கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கோம் ரன்னிங் ஆகுதான்னு. ரன்னிங் ஆகலை, சுத்தமாக இருக்குது. அதனால் இப்போ அந்த முன்னாடி உள்ள பிளேட்டை 4 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிடுவோம். கழட்டிட்டு அந்த சாப்பிட்டை ஆட்டி பார்க்கும். கொஞ்சம் சேக்கு இருக்குது. மோட்டர் மட்டும் தனியாக கழட்டணும், எல்லாத்தையும் கழட்டி தனியாக எடுத்துகிட்டு மோட்டர் தனியாக எடுத்துக்கிடுவோம். அந்த மோட்ரு பாடியை கழட்டணும், அதுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். வசம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த 4 போல்ட்டையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ அந்த டூமை தனியாக கழட்டிட்டு அடுத்து காயில் தனியாக வச்சுட்டு இப்போ அந்த ரோட்டரை அந்த காற்று பின்னை கழட்டணும். அதுக்கு சுற்றியில் வச்சு அந்த காற்று பின்னை லைட்டாக தட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ அந்த தகர டோரை கழட்டும் போது கலரமாக இருக்குது. அதனால் அந்த சாப்பிட்ட கொஞ்சம் உப்புத்தாள் வச்சு தேய்ச்சிக்கிடுவோம். தேய்ச்சிட்டு கழட்டினோம்னா ஈஸியாக கலண்டுரும். இப்போ அந்த டோரை வெளியே எடுத்துகிட்டு அடுத்து இப்போ அந்த வாசர் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோம். வெளியே எடுத்துகிட்டு அந்த இதில் தடவை பார்க்க ரொம்ப தேஞ்சிருக்கு. அந்த புஷ்ஷை மாற்றணும். 2 புஷ்ஷையுமே நம்ம இந்த புஷ்ஷை கழட்டிட்டு மிக்ஸி ஜார் புஷ்ஷை மாற்றணும். அதுக்கு உள்ளே அந்த சாஃப்ட்டில் விட்டு பார்க்கும், ஆட்டம் கிடக்கு. இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் அந்த பின்னாடி சாஃப்ட்டில் அந்த டோரை வச்சு பார்க்கும், ரொம்ப ஆட்டம் கிடக்கு. இந்த புஷ் தான் ரொம்ப தேஞ்சிருக்கு. இப்போ 2 புஷ்ஷையுமே நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு இந்த கிளாம் செட்டில் உள்ள இந்த லாக்கு, தகடு லாக்கை ஆணி வச்சு இப்படி தட்டி புஷ்ஷை கழட்டிட்டு அடுத்து அதே மாதிரி இன்னொரு டோர்லையும் அதே மாதிரி தட்டி கழட்டிக்கிடுவோம். கழட்டிட்டு அந்த பழைய புஷ்ஷை சாஃப்ட்டில் வச்சு பார்க்கும், ஆட்டம் கிடக்கு. மிக்ஸி ஜார் புஷ்ஷை ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு MSP புஷ்ஷு அதை வச்சு பார்க்கும், கரெக்டாக இருக்குது. 2 சைடுமே கரெக்டாக இருக்குது. அந்த புஷ்ஷை டோரில் மாட்டணும். அதுக்கு அந்த டோரை க்ளீன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு குழல் பைப் எடுத்து வச்சு அதில் அந்த டூமை எடுத்து வச்சு பழைய புஷ்ஷை வச்சு அப்படி உள்ளே இருக்கணும். இறுக்கி எடுத்துகிட்டு அடுத்து புது புஷ்ஷை மாட்டணும். இப்போ பழைய புஷ்ஷை உள்ளே இறக்கிட்டு அடுத்து அதுக்கு தகுந்தாப்புல புது புஷ்ஷையும் கரெக்டாக டைட்டாக இறக்கிக்கிடுவோம். அதேமாதிரி இன்னொரு டோர்லையும் அதே மாதிரி இறக்கிட்டு புஷ்ஷை வச்சு காயில் க்ளீன் பண்ணிக்கிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தாப்புல வாட்டர் சாப்பிட்ட புஷ்ஷில் விட்டு பார்க்கும், ஃப்ரீயாக போகுது. 2 சைடுமே ஃப்ரீயாக போதான்னு பார்த்துக்கிட்டு அந்த புஷ்ஷு தகடை கரெக்டாக வச்சு அதை சுற்றியில் வச்சு தட்டி லாக் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி அந்த டோர்லையும் லாக் பண்ணிக்கிடுவோம். 2 கிளாம்பையும் மாட்டிட்டு அடுத்து அந்த காயில் ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு வெளியே எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு அந்த ரோட்டர் சாப்பிட்டா உள்ளே மாட்டி அடுத்து முன்னாடி உள்ள டோரையும் மாட்டி லாக் பண்ணிக்கிடுவோம். லாக் பண்ணிவிட்டு இப்போ அந்த டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தப்பல இந்த 4 போல்ட்டையும் போட்டு மாட்டிட்டு அடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கிடணும். 8ஆம் நம்பர் ஸ்பானர் வச்சு நல்லா பிடிச்சிக்கிட்டு டைட் வச்சுக்கிடுவோம். 4 சைடு நல்லா டைட் வச்சுட்டு அடுத்தப்பல சுற்றி பார்க்கும், ஃப்ரீயாக சுற்றுது. அடுத்து ஆயில் போட்டு அடுத்து இந்த பின்னாடி உள்ள இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படி பின்னாடி வச்சு அந்த 3 ஸ்க்ரூவையும் போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுக்கிடணும். 2 ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சுட்டு அந்த ஒயர் லாக்கை போட்டு அதுலேயும் ஒரு ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சுக்கிடுவோம். சிலையும் மாட்டிட்டு அடுத்து இப்போ முன்னாடி உள்ள டோரை வச்சு 4 ஸ்க்ரூவையும் போட்டு லாக் பண்ணிக்கிடுவோம். லாக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த காற்று பின்னையும் கரெக்டாக அந்த சாஃப்ட்டில் மாட்டிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ரன்னிங் ஆகலை. அப்போ கண்டென்சர் சேஞ்ச் பண்ணணும். கண்டென்சர் வந்து 1.2 போட்டிருக்காங்க. அதை காட்டிட்டு நம்ம 1.8 அந்த கண்டென்சரை மாட்டுறோம். மாட்டி டேப் அடிச்சுக்கிடுவோம். டேப் அடிச்சுட்டு ரொட்டேட் லாக்கு எல்லாம் மாற்றிட்டு அடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் டேபிள் பேனில் பழைய புஷ்ஷை கழட்டிட்டு மிக்ஸி ஜார் புஷ்ஷை ஆல்ட்ரேஷன் பண்ணி மாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.